6.19 முக்கியமான 2 மார்க்கு. ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. இங்க பாருங்க ஏபி தான் அந்த கோபுரம்னு வச்சுக்குவோம். அது தரைக்கு செங்குத்தா இருக்கிறனால இந்த இடத்துல 90 டிகிரியை உருவாக்குது. கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்றக்கோணம் 30 டிகிரி. அதாவது பிசி இந்த சிங்கிற புள்ளியிலிருந்து ஏற்றக்கோணம் கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. இந்த பிசிக்கு இடைப்பட்ட தொலைவு தான் 48 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஏபியை தான் கேட்டிருக்காங்க, கோபுரத்தின் உயரம். அப்போ ஏபி கண்டுபிடிக்கணும். பிசி 48 மீட்டர்னு இருக்கு, தீட்டா 30 டிகிரின்னு இருக்கு. இப்போ நம்ம இந்த முக்கோணம் ஏபிசி எடுத்துக்கிடுவோம். இதில் என்னது 90 டிகிரிக்கு ஏத்தாப்புல இருக்கிறவங்க கர்ணம், அடுத்து தீட்டாவுக்கு ஏத்தாப்புல இருக்கிறவங்க எதிர்பக்கம், மீதம் இருக்கிறவங்க அடுத்துள்ள பக்கம். இது தெரியும். அப்போ கர்ணத்தை பற்றி கொடுக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. அப்போ அதை விட்டுருங்க. அப்போ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கம் தான் நமக்கு வேணும். அப்படி அமைகிறது என்னன்னு நமக்கு தெரியும். முக்கோணம் ஏபிசியிலிருந்து டேன் டீட்டா. டேன் டீட்டால தான் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கங்கிறது என்னது? டேன் 30 டிகிரி நமக்கு கொடுத்துட்டாங்க டீட்டாக்கு பதில். ஏபிங்கிறது எதிர்பக்கம், அடுத்து 48 டிகிரி அடுத்துள்ள பக்கம் அப்ளை பண்ணுறோம். இப்போ டேன் 30 டிகிரிங்கிறது 1/√3ன்னு தெரியும். ஈக்குவல் டு ஏபி பை 48. இப்போ நான் ஏபியை மட்டும் ஒரு பக்கமாக வச்சுக்கிறேன், 48 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ ஏபி ஈக்குவல் டு 48/√3ன்னு இருக்கும். இப்போ √3 கீழே வச்சிருக்க வேணாம். அதனால் என்ன பண்ணுவோம்? அதை மாத்திரக்கு மேலே கீழே √3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 48 √3 மேலே இருக்கும், கீழே 3ன்னு மாறிடும். √3 × √3. அப்போ 3 அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும்? 1 3 சார் 3, 6 3 சார் 18, 16 √3 மீட்டர் கிடைக்கும். இது ஏபி. இந்த ஏபி யாரு? கோபுரத்தின் உயரம். தேங்க்யூ.